வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எது நல்லது என்ற ஒரு சிந்தனையை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய என்னை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு மனிதன் என்பவன் உடல், உயிர், மனம் இது 3ஐயும் உள்ளடக்கியவன் தான் மனிதன் அப்படின்றத சொல்றோம். அந்த வகையில நீங்கள் உடலுக்கு நல்லது செய்ய வேண்டும். உங்கள் உயிருக்கு நல்லது செய்ய வேண்டும். உங்களுடைய மனதிற்கு நல்லது செய்ய வேண்டும். இந்த உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியத, எதெல்லாம் உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நாம யாரு சொன்னா கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்ம உடல் சொன்னா மட்டும் தான் நம்ம கேட்போம். எனக்கு நான் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, "எப்பா போதும்பா, நிப்பாட்டுப்பா" அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, அம்மா சொன்னா நம்ம கேட்போமா? அம்மா சொன்னா கேட்க மாட்டோம். அப்பா சொன்னா கேட்போமா? அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டோம். கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்டு ஏதாவது ஒரு டிவி பார்க்குறோம், இல்ல ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் விளையாண்டு டயர்ட் ஆனதுக்கப்புறம், நம்ம உடம்பு டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்ப அதுபோல உங்களுக்கு உங்கள் உடல் சொல்வதுதான் முக்கியமான ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளப்படும். யாரு? உங்கள் மனம் யாரு சொன்னாலும் கேட்காது. உங்க உடம்பு என்ன சொல்லுதோ, அத அப்படியே உங்க மனசு என்ன செய்யும்னா கேட்டுக்கும். ஏன்னா, இந்த மனம் தான் என்ன யார இயக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த உடலை இயக்குது. இந்த உடல் தான் பார்த்தீங்கன்னா, மனதோட தேவைகள பூர்த்தி பண்ணுது. அப்ப 2ம் ஒண்ணோட ஒண்ணு பின்னி பிணைந்து இருக்கிறதுனால, நாம யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம். நம்ம மனசு சொன்னா கேட்போம். அப்ப நம்ம மனசு என்ன சொல்லுது அப்படின்றத நாம கவனிக்கணும் இல்லைங்களா? நம்ம மனசு சொல்றத கவனிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்த நம்ம எடுத்துக்கொள்ளணும். தினசரி காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்குறது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மனதுல 60,000 எண்ணங்கள் தோன்றுவதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2,500 எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலயும் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த 2,500 எண்ணங்களை கையாளுவதற்கு நம்முடைய மூளை எவ்வளவு டயர்ட் ஆகும். அப்ப இந்த எண்ணங்களை குறைத்து பழகுவது அப்படின்னு சொல்லக்கூடியத தியானம்னு சொல்றாங்க. அது தனி. நம்ம அத அடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு இந்த உடல் என்னென்ன தேவை? உடலுக்கான தேவை என்ன? உடல் என்ன மாரியான செயல்கள செய்யுது அப்படின்ற இடத்த பார்த்தோம் அப்படின்னா, காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்குறது வரைக்கும் நாம பயன்படுத்தக்கூடிய காலையில பயன்படுத்துற பற்பசையிலிருந்து, இரவு தூங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய கொசு விரட்டி வரை, நாம் முழுக்க, 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 முழுக்க செயற்கையால் ஆன ரசாயன பொருட்களை மட்டுமே நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்று உருவாகியிருக்கு. இது நம்ம தெரிந்து செய்றோமா? தெரியாம செய்றோமா? அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சில நேரம் தெரிஞ்சே செய்றோம். பல நேரங்கள்ல தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா? நீங்கள் ஒரு சர்க்கரை நோயாளி அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் டூத் பேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பற்பசைய வச்சு நீங்க பல்லு விளக்குனீங்கன்னா, உங்களுக்கு சர்க்கரை நோய் போகவே போகாது. குறையவே குறையாது. இத நீங்க ஆழமா மனதுல உள்வாங்கி வச்சுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய வேதியியல், ரசாயன கூறுகள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த சீரண மண்டலத்தை சீரழிக்கக்கூடிய ரசாயன கூறுகள் அந்த பற்பசையில் இருக்கு. இந்த நாவில பார்த்தோம் அப்படின்னா, சுவை உணரக்கூடிய சுவை மொட்டுக்களை அழிக்கக்கூடிய தன்மை அந்த பற்பசையில் இருக்கு. அப்ப சுவை மொட்டுக்களை நம் அழிந்து விட்டது அப்படின்னா, நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவினுடைய அளவு என்பது இன்னும் வேண்டும். சுவையை நன்கு சுவைச்சுட்டோம் அப்படின்னா, நாக்குக்கு ஒரு திருப்தி கிடைச்சிரும். எந்த ஒரு செயலுமே திருப்தி அடைஞ்சிட்டோம் மட்டும் தான் அதுல நிறைவு கிடைக்கும். அப்ப அந்த நாக்குல திருப்தி இல்லாதனால, அந்த சுவை மொட்டுக்கள் அழிந்ததுனால, நம்ம வேணும், 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 வேணும்னு திரும்ப திரும்ப நம்ம சாப்பிடக்கூடிய இடத்துக்கு போயிடுறோம். அப்ப திரும்ப திரும்ப சாப்பிடும்போது என்ன ஆயிருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஜீரண உறுப்புகள் முழுமையாக உணவை சீரணம் செய்வதற்கான அங்க வாய்ப்புகள் இல்லாம போயிருது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நாம ஒரு சின்ன விஷயம், சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய அந்த பற்பசையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்லயும் எவ்வளவு ரசாயனங்கள் இருக்கு, அது என் உடம்புல என்னென்ன விஷயங்கள் செய்யுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும் தான் என்ன செய்ய முடியும் நம்ம, அடுத்து அத பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எப்படி குறைக்கலாம்?
அது எந்தெந்த இடத்துல தவிர்க்கலாம் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம போக முடியும். ஏன்னா யார் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். நம்ம சொன்னா மட்டும்தான் நாம கேட்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.